ஸோ இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நரகம் டாபிக்ல அடுத்த 2 பாயிண்ட் என்னது எஹேனா டாட்டோரு சொல்ற பாயிண்ட் பார்க்க போறோம். இது பாக்குறதுக்கு முன்னாடி என்னதுன்னா காஷன் அலர்ட்னா என்னது? நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். காஷன்னா ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும் இதை. ஓகேவா? காஷன்னா என்னது? ஒரு விஷயம் நம்ம போறோம்னா டைரக்டா நம்ம காஷனோட பார்க்கணும் சொல்லி பார்க்கணும். ஸோ அதனால நீங்க விழிப்பா எல்லாருமே கவனமா இருங்க. அதனால தான் இது ஸ்டார்டிங்ல சொல்றேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாட்டூரு பார்க்கலாம். ஏன் டாட்டூரு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான், அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கு. டாட்டூரு 2 பேதுரு 4 2 பேதுரு 4 2:4 கரெக்டா? 2 பேதுரு 2:4. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து ஒரே இடத்துல தான் இருக்கு சொல்லிட்டு. இங்க நரகம் சொல்லி ஒரு வார்த்தை வருது, அதை கிளிக் பண்ண உடனே டாட்டோரு இட் இஸ் அக்கரன்ஸ் வந்து என்னது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு சொல்லி வரும். கிரேக்க வார்த்தை டாட்டோரு. ஓகே, சரி. இந்த டாட்டோருனா என்னது? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டாட்டோருக்கும் அபேசிக்கும் ஏக ஒற்றுமை இருக்கு. ரெண்டுமே ஒரே ஒற்றுமை இருக்கு. ஓகேவா? பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிசன், ஒரு ஜெயில் வந்து குறிக்கிறதா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது வேணா படிக்கலாம். 4ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஓகே, போதும். பாத்தீங்கன்னா பாவம் செய்த தூதர்களை தப்பு விடாமல் அந்தகார சங்கிலியிலே கட்டி நரகத்திலே வைக்கிறாங்களா? எதுக்காக? நியாய தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்றாங்களோ. ஓகே, யாரு? இந்த பாவம் செய்த தூதர்கள் சொல்லி பார்க்கிறோம். இப்ப இதுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அபிஸ் சொல்றது வெளிப்படுத்தல் 20:1. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஏக ஒற்றுமை இருக்கு. என்ன ஒற்றுமை நீங்களே சொல்லுங்க. நீங்க 2-3 சொல்லலாம். அதே சங்கிலி இருக்கு இதுலயும், பாதாளத்துல சங்கிலியால கட்டி வச்சிருப்பாங்க. கரெக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சங்கிலி. ஓகே, சூப்பர். ரெண்டாவது அதுலயும் தூதன் தான், இதுலயும் தூதன் தான் போட்டிருக்கு. தூதன்னா என்ன? தூதன் எனக்கு புரியல. தூதன்னா என்ன சொல்ல வரீங்க? அத சாத்தான், அது ஒரு தூதன் தானே. அதாமே இதுல வந்து பாதாளத்து திறவுகோல் 2 இடத்துலயும் சாவி யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, திறவுகோல் இருக்கு, அது ஒரு ஓகே இருக்கட்டும். இங்க என்னதுன்னா தூதனை தான் கட்டி வைக்கிறாங்க. இங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல யார கட்டி வைக்கிறாங்க? தூதனை கட்டி வைக்கிறாங்க. அதே போல இதுலயும் தூதனை தான் கட்டி வைக்கிறாங்க. யாரு? ஏஞ்சல் ஆஃப். சாத்தான் வந்து ஒரு ஏஞ்சல் தானே, தூதன் தானே சொல்லி பாக்குறோம். சரி, அடுத்தபடியா இங்க என்னது? 3வது பாயிண்ட் என்ன சொல்றீங்க? அதான் அந்த 2 இடத்துலயும் சாவி மென்ஷன் பண்ணிருக்காங்க பத்தி. நரகமா? பாதாளத்துல தான் இருக்கு. பாதாளம். ஓகே, இங்க வந்து நரகம் போட்டிருக்கு, அங்க பாதாளம் போட்டிருக்கு. ஓகே, அது செப்பரேட்டா இருக்கட்டும். அதான் நம்ம பார்க்க போறோம். 3வது விஷயம் என்ன? இங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20லயும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க? ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சாட்டன் சொல்லி பாக்குறோம். அது வரைக்கும் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ண போறாங்களா? when 1000 years are over Saturn will be released. அப்ப என்ன ஆகுது? ஜட்ஜ்மெண்ட் வந்து நடக்குது சொல்லி பாக்குறோம். ஓகே, போத் உலக மக்களுக்கும் சரி சாத்தானுக்கும் என்ன பண்ண வர்றாங்க? சாத்தானும் வந்து தூக்கி அக்னி கடலே போட்டுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட்ல அது கூட படிங்க. வெளிப்படுத்தல் 20:10. வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவர் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாயிருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். ஓகே, பாத்தீங்கன்னா சாத்தான வந்து அப்புறமா தான் வந்து தூக்கி அக்னி கடல்ல போடுறாங்க. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ண போடுறான்? ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல இருக்கா சொல்லி பாக்குறோம். ஓகே, நியாய தீர்ப்பு வந்து எப்ப கொடுக்கப்படுது? 1000 ஆண்டு முடிவுல. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ண போறாங்க? இப்ப எக்ஸாம்பிள், ஒரு பிரிசனர் வந்து தப்பு செஞ்சுட்டான், அவனை ஜெயில வந்து போட்டிருக்காங்க. அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னது? மரண தண்டனை சொல்றது எப்ப கொடுக்கப்படுது? கடைசியில தான் நடக்குது. ஓகேவா? எண்ட்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா 1000 வருஷம் இங்க என்ன பண்றாங்க? இந்த அந்தகார அபிஷேக் சொல்ற அந்த பாதாளத்துல என்ன பண்றாங்க? கட்டி வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். இதுக்கும்
இங்கேயும் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், வெயிட் பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். யாரு? இந்த ஆதி மெய்மை காத்துக்குள்ள தூதர்கள். திருப்பி அந்த வசனம் படிங்க 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியினாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாருங்க, நியாய தீர்ப்பு வர்றதுக்காக என்ன பண்ணப்படுறாங்களாம், ஒப்பு கொடுக்கப்பட்டாங்களாம். அது வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்காங்களாம், ஹெல்டு ஃபார் ஜட்ஜ்மெண்ட், காக்கப்பட்டிருக்காங்க. பிரிசன்ல, ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அப்போ இங்க சொல்லப்படுற ஹெல் சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க சொல்ற அபிசியும் ஹெல்லும் ஒரே கான்டெக்ட் தான் சொல்லி பாக்குறோம். என்னதுன்னா ஒரு பிரிசன். இதுல இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அந்தகார சங்கிலியிலே சொல்லும்போது டார்க் பிளேஸ். ஒரு பிரிசன் எப்படி வந்து ஜெயில போட்டா எப்படி அந்தகாரமா இருக்கும், அந்த இடம் சொல்லி பாக்குறோம். இங்க சொல்லப்படுற டார்ச்சர் சொல்றது ஒரே ஒரு வாட்டி தான் வருது. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரே வாட்டி தான் வருது சொல்லி பாக்குறோம். அந்த இடத்துல யாரை மட்டும் தான் போட முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா, யாரை மட்டும் போட முடியும், ஏஞ்சல்ஸ் மட்டும் தான் போட முடியும். ஓகேவா? அதுதான் இங்க பாக்குறது தெளிவு. ஓகே, இங்க அதே போல அபிசி சொல்றதும் பாத்தீங்கன்னா இது சாத்தான் போடுற இடம். ஓகேவா? அது ஒரு பிரிசன், ஒரு ஜெயிலு. ஓகே, ஜெயில கட்டி வச்சு வெயிட் பண்றாங்க. எதுக்காக? நியாய தீர்ப்பு அவங்க மேல கொடுக்கறது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? போத் சாத்தானா இருந்தாலும் சரி, ஒரு தூதனா இருந்தாலும் சரி பார்க்கும். ஓகே, இங்க மனுஷங்களை வந்து இந்த இடத்துல போடவே இல்லை. இந்த இடம் ஸ்பெசிபிக்லி மென்ட் ஃபார் ஏஞ்சல்ஸ், தப்பு செஞ்ச ஏஞ்சல்ஸ் சொல்லி பாக்குறோம். கிளியரா? இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? இந்த இதுல ஏஞ்சல்ஸ் தான் அங்க இருக்காங்க. ரெண்டாவது, சங்கிலினால கட்டப்பட்டு ஒரு ஜெயில் மாதிரி சங்கிலினால கட்டப்பட்டிருக்காங்க. மூணாவது, நியாய தீர்ப்பு வர வரைக்கும் அவங்கள வந்து கட்டி வச்சிருக்காங்க, வெயிட் பண்றாங்க. நியாய தீர்ப்பு வர வரைக்கும், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும், அவங்க தீர்ப்பு வர வரைக்கும், அந்த தீர்ப்பு நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க சங்கிலினால கட்டப்பட்டு அங்க பிரிசன்ல வந்து அடைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ இதான் இங்க பாக்குறது. இது ஒரே ஒரு இடத்துல தான் வருது. இது தூதர்கள் மட்டும் சொல்லப்பட்டு சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த டாபிக். இதுல எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல சாமுவேல் உங்களுக்குப்பா? சரிப்பா. அடுத்தது நம்ம பார்க்க போறது கெஹேனா. சோ நம்ம நரகம் போட்டோம்னா கெஹேனா சொல்ற வார்த்தை வேலி ஆஃப் ஹின்னோம் சொல்லி சொன்னேன். ஏதாவது பார்க்கலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் மத்தேயு 5:50, சாரி 5:22. 5:22. ஆமா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஓகே, மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். ஃபயர் ஆஃப் ஹெல் சொல்லி பாக்குறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல் சொல்ற அந்த இது காரணமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கெஹனா வச்சுதான் வந்து சொல்றாங்க. ஃபயர் ஆஃப் ஹெல் சொல்லப்பட்டிருக்கு, எரி நரகம். ஓகே, இதுதான் வந்து முக்கியமா என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம பழைய ஏற்பாட்டுல ஷியோல் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது பாதாளம் சொல்லி பாக்குறோம். பாதாளம்னா புதைக்கிற இடம், கிரேவ் சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம். அங்கதான் யாக்கோபும் என்ன பண்றாரு, ஜேக்கப்பும் என்ன பண்றாரு, அவர் குமாரன் சுத்து போயிட்டு நான் அங்க போறேன் சொல்லி விருப்பப்படுறாரு. இதே விஷயத்தை தான் யார் யோபு என்ன பண்றாரு, நான் பாதாளத்துல நான் இறங்குறேன் சொல்லி அவரும் சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அதை நீங்க அந்த ஷியோல் சொல்ற வார்த்தை நீங்க 66 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களே, ஓகே, நீதிமன்றங்களே என்ன பண்ணுவாங்க, நாங்க பாதத்துல இறங்குறோம். தாவீது கூட சொல்லுவார், நான் பாதத்துல இறங்குறேன், நான் போறேன் சொல்லும் போது அது நான் மறிக்கிறேன், என்னைய மரணத்துல இருந்து என்னைய வந்து மீட்டுக் கொள்ளுங்க சொல்லிட்டு. நம்ம ஈவன் இயேசு கிறிஸ்து மரணத்தை காணாத என்னது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, சரீரத்தை டிகே ஆகாத படிக்க நீங்க என்ன பண்ணுங்க, காத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. எங்கன்னா ஆக்ஸ் 2 27. Because you will not abandon me to the realms of death, you will not let your holy one see decay. சொல்லும்போது இது யார் சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா தாவீது சொல்றாரு. டேவிட் said about him. அது மட்டும் தமிழ்ல படிங்க.
என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உன்னுடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர். ஓகே, அது அங்க வந்து சங்கீதத்துல 16, 8, 9, 10, 11 அதுல சொல்லப்பட்ட வசனங்களை தான் இங்க அப்போஸ்தலர்ல வந்து பேதுரு வந்து கோட் பண்றாரு சொல்லி பாக்குறோம். தாவீது சொல்லியிருக்காரு சொல்லிட்டு. அப்ப தாவீதும் பாத்தீங்கன்னா நான் செத்து போயிட்டேனா சொல்ற அந்த வார்த்தை என்னதுன்னா ஷியோல் சொல்லி பாக்குறோம். பாதாளம் சொல்றது ஷியோல். அந்த வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து கோட் பண்றாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ மரணத்தை குறிக்கும் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ நிறைய பரிசுத்தவான்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து நரகம் கிடையாது. அது எதை குறிக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா அது புதைக்கிற இடம் சொல்லி பாக்குறோம். அதே வார்த்தை தான் புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது சேம் வார்த்தை யூஸ் பண்ணப்படுற இடம் பாத்தீங்கன்னா ஹேடஸ் சொல்லி பாக்குறோம். இது கூட நம்ம ஆக்ஸ் 2:27 நம்ம என்ன பார்த்தோம்னா ஹேட்ஸ் சொல்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். ஓகேவா? அந்த இடத்துல சரி. இப்போ அதே போல டாட்டூர் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா கெஹனா. ஓகே, இப்போ டாட்டூரா இருக்கட்டும், ஷியோலா இருக்கட்டும், ஹேடஸா இருக்கட்டும், அது எதுவுமே வந்து நரகத்தை வந்து குறிக்கல. மனுஷங்க சுத்த போன பிறகு வேதனை அடையிற இடத்த பத்தி பேசல. ஆனா இப்ப கெஹனா பத்தி ஃபைனலா நம்ம பார்க்க போறது. ஓகே, இதான் கடைசியா சொல்லப்படுறது. இங்க பாத்தீங்கன்னா ஃபயர் ஆஃப் ஹெல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் ஆஃப் ஹெல் சொல்லப்படுற இந்த நரகம் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல யாக்கோபுல இருக்கு 9 + 3 + 3 + 2 எவ்வளோ? 3 9 18 வாட்டி கிட்ட யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டுல. அது புதிய ஏற்பாடுல மட்டும் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாடுல கிடையாது. சொல்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எழுதிக்கோங்க அந்த பாயிண்ட. 18 இங்க இல்ல, சாரி 15 வாட்டி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. 14 வாட்டி தான். பேதுரு தான் நம்ம பார்த்துட்டு 14 வாட்டி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹெல்லு தான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஹெலனியஸ் ஜூஸ் சொல்லும் போது இது வேற. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? நான் காமிக்கிற ஸ்கிரீன். ஓகே, இது வந்து ஹெல்ல பத்தி சொல்லல. அப்போ டோட்டலா வந்து ஹெல் சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க பேதுரு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ 15ல இருந்து 1 கட் ஆச்சுன்னா என்னது? 14. அப்புறம் ஆக்ஸ்ல வந்து அது ரெண்டுமே வந்து ஹெல்ல சொல்லல. பாத்தீங்கன்னா ஹெல்னியஸ் ஜூஸ் சொல்லும் போது ஏரோது வீட்டார், ஏரோதுல என்னதுன்னா இல்ல புரஜாதி ஆனா ஜூஸ் சொல்லி பாக்குறோம். ஒட்டுமொத்த கிரேக்க யூதர்களை வந்து ஹெலனியஸ் ஜூஸ் சொல்லி சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இதுக்கான அர்த்தம் கூட நம்ம பார்க்கலாம். ஹெலனியஸ் என்னது பாத்தீங்கன்னா டிசெண்டன்ட் ஆஃப் ஜூதாயிசம் இன் த கிரீக் ஸ்பீக்கிங் வேர்ல்டு. ஓகே, கிரேக்க யூதர்களை பத்தி தான் ஹெலனியஸ் ஜூதாயிசம் சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ அப்போ இந்த 2 வசனமும் பாத்தீங்கன்னா அது சொல்லல. அப்ப மொத்தம் எத்தனை வாட்டி வந்து இந்த நரகம் ஹெல் ஆஃப் ஃபயர் ஆஃப் ஹெல் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ். ஆமா, ஏன்னா இப்பதானே பார்த்தோம் அப்போஸ்தலர் 2 வாட்டி கிடையாது சொல்லி பாக்குறோம், பேதுருல 1 கிடையாது. இப்ப 3 இது கிடையாதுன்னா 12 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மத்தேயுல வந்து பாத்தீங்கன்னா 22ல, மத்தேயு 5:29, 5:30, 10:28 ஸோ இங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் மார்க்கு, லூக்கு, அப்புறம் யோவான்ல ஒரு தடவை கூட யூஸ் பண்ணப்படல. அப்புறம் யாக்கோபு யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா யாக்கோபு 3:6 சொல்லி பாக்குறோம். ஓகே, மொத்தம் 12 தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க நம்ம பாக்குறது என்னதுன்னா இந்த ஹெல் சொல்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்னதுன்னா கெஹேனா. ஓகே, கெஹேனா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா போடுற ஓகே இன் ஜெருசலேம் சொல்லி போட்டோன்னா விக்கிபீடியால நம்மளுக்கு என்ன வருது சொல்லி பாத்தீங்கன்னா வேலி ஆஃப் ஹினோம் சொல்லி வருது. இது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம வந்து கெஹனாக்கு போலாம், இந்த எரி நரகத்துக்கு போலாம். ஓகே, அது எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு சொல்லி பாக்குறோம். எரிமலை இருக்கிற இடம் அது ஃபுல்லாவே. எரிமலை கிடையாது, அது எருசலேம் பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை மேடு, குப்பை கொட்டுற இடம். ஓகேவா? அங்க செத்து போன பணங்கள் எல்லாத்தையும் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலி ஆஃப் இன்னோம் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த
இன் எரேமியா பாத்தீங்கன்னா படிங்க. எரேமியா 19 10 படிங்க. கூட வந்த மனுஷருடைய கண்களுக்கு முன்பாக அந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி திரும்ப செப்பனிடப்பட கூடாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாய் நான் இந்த ஜனத்தை இந்த நகரத்தையும் உடைத்து போடுவேன். புதைக்கிறதற்கு இடமில்லாததினால் தோப்பத்திலே சவங்களை புதைப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்திற்கும் இதன் குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை தோப்பேத்துக்கு சரியாக்குவேன். தோப்பேத் சொல்றது வந்து ஒரு நகரம் சொல்லி பாக்குறோம். அதாவது அழிக்கிறது போல நான் அழிப்பேன்னு சொல்றாரு. எங்கப்பா வேலி ஆஃப் இன்னுமே வரல? இப்பதான் நம்ம பார்த்தோமே இங்க. ஒரு நிமிஷம். எரேமியா 19:12 தானே? இங்க வந்து பாத்தீங்கன்னா எரேமியா clay flask east of gate open out in a valley of Hinnom, a very place of Jesus later used in the illustration of a lake of fire சொல்லி பாக்குறோம். எரேமியா தானே பார்த்தோம், அப்புறம் ஏன் இங்க வரல? எரேமியா 12 சொல்லிட்டேன். சாரி, 2 பாருங்க. 1-2. கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னுடனே சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. நீ அவர்களை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வர பண்ணுவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது தொனித்து கொண்டு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றமில்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடியினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வர பண்ணுவேன். இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்திலே தோன்றினதும் இல்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த ஸ்தலம் தோப்பேத் என்றும் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொண்டிருந்த ஆலோசனையை இந்த ஸ்தலத்திலே வெறுமையாக்கி அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை பட்டயத்தினாலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையினால் விழப்பண்ணி அவர்கள் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்து இந்த நகரத்தை பாழாக்கவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதில் எல்லா வாதைகளிலும் நிமித்தமும் ஈசலிடுவான். ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாரு? இப்ப நம்ம படிச்ச ஃபுல் கான்டெக்ஸ்ட். யோபேத் சொல்றது எதை குறிக்குது? யோபேத் எதை குறிக்குது? வேலி ஆஃப் இன்னும் இந்த பள்ளத்தாக்கு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் என்னது? கெஹனா சொல்ற இந்த பள்ளத்தாக்கு தான் என்ன சொல்றாங்க? வேலி ஆஃப் இன்னும் சொல்லி சொல்றாங்க. வேலி ஆஃப் இன்னும் தான் கெஹனா சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்குமே இது வந்து என்னதான் கிழக்கு வாசல் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா தி என்ட்ரன்ஸ் ஆஃப் வாட்ஷெட் கேட் சொல்லி பார்க்கிறோம். எருசலேமோட கிழக்கு வாசல் பக்கம் தான் வந்து இந்த வேலி ஆஃப் இன்னோம் இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இந்த வேலி ஆஃப் இன்னோம் கோ அவுட் டு த வேலி ஆஃப் இன்னோம் நியர் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த கிழக்கு வாசல் வாட்ஷெட் கேட் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்களா? தங்களோட பிள்ளைகளை வந்து பலி கொடுக்குறாங்களா,
தங்களுடைய எல்லாவித தீய செயல்கள் பாலாக்கு வந்து செய்யற காரியங்களை வந்து செஞ்சாங்க. அதனால இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், அந்த இடத்த வந்து வேலி ஆஃப் பென் ஹின்னோம் சொல்றது காட்டிலும் வேலி ஆஃப் ஸ்லாட்டர், சங்கார பள்ளத்தாக்கு. ஓகே, சங்கார பள்ளத்தாக்கு நான் சொல்ல போறேன் சொல்லி சொல்றாரு. அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்த நான் வந்து முற்றிலும் நான் அழிப்பேன். யூதேய எருசலேம் ஓகே அழிச்சு பிணங்கள் என்ன இருக்கும், குவிஞ்சு இருக்கும். அது வேஸ்ட் லேண்டா நான் மாத்துவேன். வேஸ்ட் லேண்ட் என்னது, ஒண்ணுமே இல்லாத இடமா மாத்துவேன். அதை பாக்குற யாருமே இல்லாதபடிக்கு ஓகே என்னதுன்னா ஃபுல்லா அழிச்சிட்டு மிருகங்கள் என்ன பண்ணுவோம், அந்த பிரேதங்களை சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து மாத்திடுவேன். ஏன்னா கீழ்ப்படியாத ஜனங்களா இருக்கீங்க. இந்த மாதிரி நான் வந்து உங்க பிள்ளைகளை பலி கொடுக்கணும்னு சொல்றதும் நான் சொன்னது கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் தோணுனதும் கிடையாது எனக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படிலாம் பண்றீங்க. அந்த இடத்த நான் என்ன பண்ணுவேன், முற்றிலுமா அழிச்சிருவேன். அந்த இடத்துல வந்து பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க, அத அரோசிப்பார்கள். என்ன அர்த்தம், அரோசியோனா வந்து இதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், அருவருப்பு வரும் அது பார்த்தாலே. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கூஸ்பம்ஸ் கிடையாது, அது வந்து புல்லரிக்கிறது. ஓகே, இது அரசியனா வந்து அருவருப்பு. இப்ப எக்ஸாம்பிள் கீழே வந்து டக்குன்னு ஏதோ ஒரு இதை பாக்குறீங்க, ஷீட்டை பாக்குறீங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்படி போவீங்க பாத்தீங்களா, அரோசியம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வேஸ்டான ஒரு இடம் மாதிரி நீங்க வந்து பாப்பீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் பள்ளத்தாக்கு வேஸ்ட் லேண்டு. அங்க வந்து அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு அருவருப்பு. குப்பையில இருந்து நாத்தம் வர்றதை பத்திலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏஷி அப்படி சொல்லி போவீங்க பாத்தீங்களா, வேஸ்ட் பொருள். அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களை நான் ஆக்கிடுவேன் சொல்லி சொல்றாரு. இந்த 8-9 மட்டும் படிங்க திருப்பி ஒரு வாட்டி. இந்த நகரத்தை பாழாகவும் ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன். அதை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து அதன் எல்லா வாதைகளின் நிமித்தம் ஈசலிடுவான். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை தின்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நீ சொல்லி. அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவார் சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க பாபிலோனால பிடிக்கப்படும்போது சரி, அதே நேரத்துல கிபி 70 வந்து ரோமர்களால பிடிக்கப்படும்போது சரி, அந்த தேசமே என்ன பண்ணுச்சுன்னா ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு சொல்லி பாக்குறோம். உள்ளுக்குள்ள வந்து முற்றுகை போட்டதுனால சாப்பாடு வர்றதுக்கான வழியே கிடையாது. உள்ள ஒரே ஒரு வழி என்னதுன்னா வெளில போய் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். முற்றுகை வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் மேல போயிட்டு இருக்கு. 6 மாசம் ஒரு போயிட்டு மேல போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள சாப்பாடு இதுவே இல்லாதனால அவங்க பெண்கள் அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா கேனபிள்ஸ் ஆயிட்டாங்க. கேனபிள்ஸ்னா என்ன, தங்கள் ஓன் பிள்ளைகளே என்ன பண்ணாங்கன்னா சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து நிலைமை வந்துச்சு சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி நிலைமையில ஃபுல்லா போயிட்டாலும் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஒட்டுமொத்த டிஸ்ட்ரக்ஷன் குறிக்க சொல்லி பாக்குறோம். வேஸ்ட் ஆயிட்டாங்க. அதை என்ன பண்றாங்களா, ஸ்கார் சொல்லும் போது ஈஸில் இடுறாங்கன்னா என்ன அர்த்தம், அதை பார்த்து ஷீ சொல்லிட்டு ஒரு அருவருப்பா வந்து பேசுற அளவுக்கு வந்து ஒரு நகரமா வந்து அது ஆயிருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த இடமும் ஹீனோம் பள்ளத்தாக்கு ஸ்லாட்டர், வேலி ஆஃப் ஸ்லாட்டர் சொல்லி பாக்குறோம். அந்த இடம் சொல்லி பாக்குறோம். அப்போ அது வந்து எதை குறிக்கிறது சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட், ஒரு பிரோஜனமற்ற ஒரு குப்பை மேடா இல்லைன்னா வந்து அருவருக்கத்தக்க ஒரு இடமா வந்து மாறுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவனை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தொழுது கொள்ளாதபடிக்கு, தேவன் கிட்ட வராதபடிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளையான்னு சொல்லி அவங்க பிள்ளைகளை வந்து பலி கொடுத்து தப்பான காரியங்கள் நிறைய செஞ்சதுனால, அந்த இடத்துல செஞ்சதுனால, ஹினோம் பள்ளத்தாக்குல செஞ்சதுனால, தூப்பேர் சொல்ற இடத்துல செஞ்சதுனால தேவன் என்ன பண்ணாரு, அந்த இடத்தையே என்ன பண்ணாரு, கெஹனா சொல்ற இடத்த வந்து ஒரு அருவருக்கத்தக்க வேஸ்ட் லேண்டா வந்து சொல்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இப்போ கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கெஹனா நம்ம பார்க்கணும்னா இப்போ கூட நம்ம போய் பார்க்கலாம். அது இப்போ எப்படி இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, கெஹனா இன் ஜெருசலேம் நவ். ஸோ இதான் அந்த கெஹனா, இதான் அந்த இடம் பள்ளத்தாக்கு குப்பை மேடு. ஓகே, இங்கதான் தங்களோட பிள்ளைகளை வந்து பலி கொடுத்துருந்தாங்க அந்த டைம்ல. இப்போ வந்து இப்ப இருக்கிற இடம் கெஹனா சீட் ஃப்ரம் த ஹில் டாப் ஆஃப் இன் ஜெருசலேம். ஜெருசலேம்ல இருந்து கெஹனா பாக்குற இடம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க வசனங்கள்ல இயேசு கிறிஸ்து
நிறைய வசனங்கள். இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன்ல, பாத்துட்டீங்களா? இப்ப கூட நீங்க பாக்குற இடம். ஓகேவா? சரி. அப்படி இருக்கும்போது இந்த நரகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை வந்து கெஹனா. கெஹனா லிட்டரலா என்னதுன்னா ஒரு பள்ளத்தாக்கு, ஹினோம் பள்ளத்தாக்கு சொல்லி பாக்குறோம். அது இப்ப கூட இருக்கு சொல்லி பாக்குறோம். எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த லிட்டரலா ஒரு அந்த எருசலேம் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு வந்து குறிப்பிட்டு அவர் இயேசு கிறிஸ்து வந்து பேசுறார். ஃபயர் ஆஃப் கெஹனா என்னது? அங்க வந்து அக்கினி எரிதான், குப்பையை வந்து எரிக்கிற இடமா சொல்லி சொல்றாரு. அங்க வேஸ்டான இருக்கிற இடமா சொல்றாரு. எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து நீ மூடனே சொன்னா அந்த அக்னி எரிகிற அந்த கேஹனால நான் போட்டுருவேன் சொல்லி சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? எதுக்காக இத்தனை வாட்டி? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நம்ம பாத்துடலாம் ஒரு நிமிஷம். இந்த கெஹனா சொல்ற இப்ப ஹேடஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி நம்ம புதிய ஏற்பாடுல பாக்குறோம்னா 10 வாட்டி பாக்குறோம். ஓகே, இந்த கெஹனா சொல்ற வார்த்தை எத்தனை வாட்டி வந்திருக்கு சொல்லி பார்க்கலாம். 12 வாட்டி நம்ம சொன்னபடி. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னது 12 வாட்டி தானே? 12 தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக 12 வாட்டி கிட்ட இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பேசுறாரு? எதுக்காக யாக்கோபு பேசுறாரு? ஓகே, ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுனதுதான் வந்து பாத்தீங்கன்னா லூக்கா வரைக்கும் இருக்கு. யாக்கோபு பேசுறது ஒரு வாட்டி இருக்கு. ஓகேவா? எதுக்காக மத்தேயு, மார்க், லூக்ல வந்து கெஹனா பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரு? அப்ப இருந்து அந்த இடத்த பத்தி பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அதான் மேபி குப்பையா நினைச்சு வேணா அப்படி போட்டுருவோம், இல்ல அப்படி சொல்ல வராங்க. இப்போ குப்பையில என்ன போடுவாங்க? கழிவு, அதான் தேவையில்லாத வேஸ்ட் பொருள். வேஸ்ட் பொருள் போட்டா என்ன ஆயிடும்? அது எரிக்கிற இடமா இருக்கு. குப்பைமேடு, அழிவு, ஸ்லாட்டர், மக்கி போயிடும். ஆமா, அவ்வளவுதான். ஒண்ணு அது அழுகி சரி எரிஞ்சு போயிடும். ஓகே, அக்னி. இப்போ நம்ம சென்னையில கூட குப்பைமேடு எங்க இருக்கு? அங்க வந்து எரிக்கதானே செய்யறாங்க பொருள், குறுக்குப்பேட்டையில. ஆனா இப்பதான் மாத்திட்டாங்க. இப்ப எரிக்கிறது இல்லைல்ல, இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கிறதுக்கு உரமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. இப்ப எரிக்கிறது இல்ல. ஆனாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் எரிச்சுக்கிட்டா இருந்தாங்க. அந்த டெக்னாலஜி வரதுக்கு முன்னாடி அப்பனா வந்து எரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துல வந்து புழுவை என்ன பண்ணும், பயங்கரமா இருக்கும்ல நிறைய. ஏன்னா கெட்டு போன பொருள் வந்து என்ன புழு அதுக்குதான் உற்பத்தி. இப்ப ஆமா, அதுக்குதான் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ அப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கெஹனா சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா குப்பை போடுற இடம். பாத்தீங்கன்னா இந்த கான்டெக்ட்ல சொல்லும் போது நீ வேஸ்ட் ஆயிடுவ சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அதனா உன் சகோதரனை வந்து மூடனே சொல்லி தேவையில்லாம நீ பேசுனா, அவன் வந்து உண்மையிலே நீ கோச் இது பண்ணனா நீ வந்து அந்த கெஹனாக்கு போற ஒரு ஆளாயிடுவ சொல்லி சொல்றாரு. அப்ப நீனும் என்ன பண்ணுவ? அந்த மாதிரி நீ வேஸ்ட் ஆயிடுவ சொல்லி சொல்ல வர்றாரு சொல்லி பாக்குறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா உன் வலது கண் உனக்கு வந்து எட்ரல் ஆச்சுன்னா நீ அதை பிடுங்கி ஏறி. ஓகே, ஒரு கண்ணுலனாய் நீ வந்து ஜீவன பரலோக ராஜ்யத்துக்கு போறது காட்டிலும் நீ வந்து அழிந்து போறது வந்து புரோஜனம் இல்லாது. அப்ப இங்க கெஹனா சொல்றது என்னது? நீ அழியறது, அழிவு பத்தி பேசிட்டு இருக்க சொல்லி பாக்குறோம். இங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலான நரகத்துல வந்து அக்னி இதுல வந்து எரியறது வந்து பேசல. அக்னி கடல் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் நடக்கிறது. ஓகே, ஜட்ஜ்மெண்ட்ல சாத்தனை கட்டி வைக்கிறதா இருக்கட்டும். அதே நேரத்துல உலக மக்கள் யாரெல்லாம் சாத்தன் கிட்ட போறாங்களோ அவங்கள அக்னி கடல்ல தூக்கி போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதை பத்தி நம்ம தனியா பார்க்க போறோம். அக்னி கடல் சொல்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கெஹனா சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வேஸ்ட் லேண்டு, வேஸ்ட் போடுற இடத்த வந்து குறிக்கதா இருக்கு சொல்லி பாக்குறோம். இந்த எல்லா 12 வார்த்தைகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடுது சொல்லிட்டு. இவன் யாக்கோபு கூட நம்ம பார்த்தோம்னா யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்ல வராங்க? அர்த்தம் என்ன? தமிழ் நீங்க தமிழ்ல படிச்சு கூட நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அது என்ன சொன்னாரு? நாட்டை வச்சு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுறோம். யாக்கோபு 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரக அக்னி பதில் கெஹனா அக்னி சொல்லி போடுங்க. பாத்தீங்கன்னா நம்மள என்ன பண்ணுதா? வேஸ்ட் ஆக்கிடுது, டிஸ்ட்ராய் பண்ணிடுது நம்ம வாழ்க்கையை. ஓகே, ஒண்ணுமே இல்லாத புரோஜனமற்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் சொல்லி பாக்குறோம். வேஸ்ட்னா என்னது? புரோஜனம் இல்ல, யூஸ்லெஸ் சொல்லி போகிறோம். அந்த மாதிரி நாவு வந்து என்னது? ஒரு அக்னி. அது நம்ம டைரக்ஷன் என்ன பண்ணுது? ஜீவனுக்கு போறதுக்கும் வச்சுது. சில இடத்துல என்ன பண்றது? தேவையில்லாம பேசி நம்ம
காலி ஆக்கிறதும் வைக்கிறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதான் அங்க சொல்ல வர்றாரு. அப்போ இங்க பார்க்கும்போது இங்கேயும் சரி, நம்ம இன்னொன்னு வசனம் கூட இருக்கு, அது கூட பார்க்கலாம். ஏன்னா மத்தேயுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபயர் ஆஃப் ஹெல் 18 படிங்க, 18. அது மத்தேயு 10:18-9 அது பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்கள் உங்களுக்கு இரண்டல் ஆக்கினான்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். அப்போ நரகத்திலே அழிக்க வல்லவர் சொல்லும்போது என்னது? முற்றிலுமா நீ வந்து வர விடாதபடிக்கு உன்னா பண்றது, டிஸ்ட்ராய் பண்றது, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, எரிக்கிறது இல்லைன்னா காலியாக்கிறது ஃபுல்லா பண்றவர் யாரு? தேவன் மட்டும் நீ பயப்பட சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? உன் சரீரத்தை கொல்றவங்களுக்கு பயப்படாத, உன்னைய வந்து முற்றிலுமா வந்து உன்னைய காலி பண்றவங்கள கெஹனாவை போட்டு காலி பண்றவங்கள பயப்படு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஓகேவா? அப்ப லிட்டரலா இங்க ஹெல்லுன்னு சொல்ற வர வார்த்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கெஹனா சொல்ற வார்த்தை தான் வந்து இங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்கிறோம். அது வந்து ஜெருசலேமோட சவுத்ல இருக்கிற ஒரு வேலி சொல்லி பார்க்கிறோம், கெஹனா வேலி. அதை வச்சுதான் கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த குப்பை மேடு மாதிரி நீங்க ஆயிடாதீங்க, ஓகே, கொறுக்கப்பட்ட குப்பை மேடு மாதிரி நீங்க ஆயிடாதீங்க சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, கொறுக்கப்பட்ட யூஸ் பண்ணல, இங்க வந்து கெஹனா சொல்லி யூஸ் பண்ணியிருக்கா சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? சோ அப்ப நரகம் சொல்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா பைபிள் நரகம் சொல்ற அந்த அந்த கான்டெக்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்படல. ஆக்சுவலா நரகம் சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி நரகம் உள்ள நுழைஞ்சுது? ஏன்னா பழைய ஏற்பாடு நம்ம பார்த்துட்டோம், நரகம் சொல்ற வார்த்தை இல்ல. புதிய ஏற்பாடுலயும் வந்து பார்த்துட்டோம், நரகம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படல. டாட்டூர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது ஜெயிலா இருக்கு. கெஹனா சொல்றது வந்து குப்பை மேடா இருக்கு. ஹேடஸ் சொல்றது கிரேவா இருக்கு. ஷியோல் சொல்றது கிரேவா இருக்கு. அப்போ அக்கினி எரியும் சொல்ற கான்டெக்ஸ்டே வந்து எவையுமே அணையாது, நரகம் இருக்கு. உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களும் சரி, எல்லா முஸ்லீமும் சரி, எல்லா புத்திசமும் சரி, எல்லா இந்துவிசமும் சரி, எல்லா மதங்களும் என்ன பண்ணுது, அது காமனா வச்சிருக்கு சொல்லி பாக்குறோம். ஆனா பைபிள் ஏன் சொல்லல? வசனங்கள் மூலமா பார்க்கும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது ஏன் சொல்லல நரகம் சொல்ற கான்செப்ட்? அந்த மாதிரி அதான் காட் என்ன சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி என்ன என்கிட்ட இல்லவே இல்லப்பா சொல்லி சொல்றாருல. இப்பதானே படிச்சோம் 2 எரேமியா 19ல நரகத்துல ஒருத்தவங்க போட்டு வாட்டி எரிக்கிறது வந்து இல்ல சொல்லி பாக்குறோம். அப்ப இதுக்கு நம்ம தெளிவடையணும்னா நம்மளுக்கு இன்னொரு வந்து ஒரு தடையான இருக்கிற வசனம் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு ஓமை இருக்கு. எந்த ஓமை சொல்லி பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா அண்ட் லாசரஸ் ஓமை. அதோட நம்ம ஒரு ஜஸ்ட் மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போலாம். அதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நரகம் சொல்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது சொல்லி பாத்தீங்கன்னா பிளாட்டோ, பிலாசபர். பிளாட்டோ அபவுட் ஹெல். எதுக்காக இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஹெவன் தி ஹெல் சொல்ற கான்செப்ட். ஓகே, இவர் தான் என்ன பண்ணாரு சொல்லி பாத்தீங்கன்னா the invention of hell சொல்லி பாக்குறோம். இன்வென்டர்னா என்னது? கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? எப்ப இந்த இன்வெர்டர் இந்த கிரேக்க ஆள் சொல்லி பாக்குறோம் இவரு. ஓகே, இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோமர்கள் வந்து இவர் வந்து கிரேக்க சாம்ராஜ்ய காரியங்கள் தான் வந்து முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, கிரேக்க உடைய அந்த ஃபுல்லா எப்படி வந்து அந்த என்னது செனட்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜா இருப்பாரு. ராஜா கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்து செனட்ஸ் இருப்பாங்க சொல்லி போகிறோம். இப்போ எப்படி அமெரிக்கால இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, அந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரோமர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரேக்கர்கள் கிட்ட இருந்து தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க சொல்லி போகிறோம். எப்போ இந்த கிறிஸ்துவம் வந்து மாறிச்சோ, கிரேக்கத்துல சாரி யூதா மதத்துல இருந்து யூத கோட்பாடுல தான் இருந்து சொல்லி பாக்குறோம். அதுல இருந்து என்னவாச்சு சொல்லி பாத்தீங்கன்னா கிரேக்கத்துக்கு வந்துச்சு. சாரி, ரோமர்கள் வந்து கிறிஸ்தவர்களா மாறினாங்க. மாறும்போது அவங்களுக்கு இருந்த எல்லா பாரம்பரிய காரியங்களும் என்ன பண்ணுது, உள்ள நுழைஞ்சுன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்களுக்கு இருந்த எல்லா காரியங்களும் அந்த வகையில ஒண்ணு பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி பாக்குறோம். ஓகே, சொல்ற கான்செப்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்க எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது இந்த நீங்க கான்டெக்ட் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து
பொலிட்டிக்கல்ல வந்து 2 ரீசன்னால வந்து உள்ள நுழைச்சாரு. இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ வாழ்ந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, வென் டிட் பிளாட்டோ லிவ்? பார்த்தீங்கன்னா 428 பிசி. இல்லன்னா வந்து டைட் இன் 448 பிசி. ஸோ அந்த டைம்ல வந்து ஏதென்ஸ்ல வந்து இவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். பிளாட்டோ பர்த். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பழைய ஏற்பாடுல வந்து நரகம் சொல்ற கான்செப்டே இருக்காது. பார்த்தீங்கன்னா, நரகம் சொல்ற கான்செப்டே வந்து யூதர்களுக்கே கிடையாது. கான்டெக்ஸ்டே. ஓகே. நீங்க யூத பைபிள பழைய ஏற்பாடுல பார்க்கவே முடியாது. நீங்க யூதர்களுடைய கலாச்சாரத்துல போய் நீங்க பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு நரகம் சொல்ற கான்செப்டே கிடையாது சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல அங்க கெஹனா சொல்ற வார்த்தைய வச்சு என்ன பண்ணப்பட்டது சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நரகம் சொல்லி இவங்களா வந்து அத கோட் பண்ணி கெஹனா சொல்றது கெஹனா தான் போடணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பைபிள்ல இப்போ வர பைபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யங்ஸ் லிட்டரல் டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹெல் சொல்ற வார்த்தையே வந்து வராது. இங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்லனிஸ்டிக் அப்போஸ்தலர் இது வந்து இது கிடையாது. மத்தேயு, மார்க், லூக்கு எதுவுமே குடுக்கல பாருங்க. ஹெல்ன்னு சொல்ற வார்த்தையே கிடையாது பைபிள்லயே. ஸோ இந்த மாரி என்னென்ன பைபிள்ல இல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா, வேணா இந்த லிஸ்ட் வேணா எழுதிக்கோங்க. ஆ ஹெவன் கூட இருக்காதாண்ணா? எதுப்பா? சொர்க்கம், ஹெவன். ஹெவன் இருக்கு. ஹெவன் நெறைய இருக்கு. ஓகே. ஹெவன் இல்ல சொல்றது நீங்க நெனைக்கிற மாரி ஆ அந்த ஹெவன் இல்லல்ல, இது மத்தவங்க சொல்ற மாதிரி. அந்த மாரி கிடையாது. நீங்க அதான் சொல்றேன். நீங்க அவங்க சொல்ற மாரி வந்து அப்படியே தங்கத்திலேயே வந்து இருக்கும். அங்க 72 வெர்ஜின்ஸ் இருப்பாங்க. ஆமா. அந்த மாரிலாம் கிடையாது. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோத்தரஹாம் எம்பசிஸ் பைபிளா இருக்கட்டும். அப்புறம் நெறைய பைபிள் ஆக்சுவலா. இங்க சொல்லப்போனா இந்த லிஸ்ட் நான் போடுறேன். ஆக்சுவலா இங்கேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பைபிள்ல வந்து மாற்றி மாற்றி இருக்கும். ஆம். ஒரு பைபிள நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச பைபிள பார்க்கலாம். நியூ லைஃப் லிவிங் டிரான்ஸ்லேஷன். இதுல பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடுல 8 வாட்டி தான் இருக்கு ஷியோல. புதிய ஏற்பாடுல 49 வாட்டி சொல்றாங்க. கணக்கே இல்லாதபடிக்கு. இங்க ஹலோ ஓகே. ஹலோலாம் சேர்த்துக்கிறாங்க. ஹலோ வித் கிறிஸ். ஓகே. எல்லுக்கு. NIVல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி 12 வாட்டி. ஓகே. அப்புறம் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் NASB வந்து பார்த்தீங்கன்னா, இது 15 இதுவும் 12 வாட்டி சொல்லி பார்க்குறோம். ESV ESV இங்க 17 வாட்டி. இதுலயே இது 17 வாட்டி வருது. இது டாட்டரு. இது கேனா. இது ஹெலனிஸ்டிக். இது 3 வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன். 1, 2, 4 பிரச்சனை எவ்வளோ வச்சு 13. இங்க ஏதோ நடுவுல வந்து ஹெலனிஸ்டிக் வருதுன்னு நினைக்கிறேன். அத வச்சு இது 8 வாட்டி தெரியும். மார்க்ல 3 வாட்டி. லூக்ல 1 வாட்டி. இங்க வந்து 1 வாட்டி. பார்த்தோன்னா இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா வருது போல இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த இதுல பார்க்கலாம். 1, 2, 3, 4, 23. 23, 15. 23, 15, 18, 16, 16. ஓகே. 10 இருக்கு. 18 இருக்கு. 16 வந்து இங்க சொல்லப்படுறது. கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷல் நாட் ப்ரிவேல் ஓவர் இட். ஸோ இது வந்து இங்க போட்டிருக்கு. கேட்ஸ் ஆஃப் ஹெல்னா என்னது? இங்க நம்ம இந்த வசனம் மட்டும் பார்க்கலாம். பாதாளத்தின் வாசல். பாதாளத்தின் வாசல். இது கிடையாது. ஹேடஸ். ஓகே. பாதாளத்தின் வாசல் சொல்லும்படி ஹேடஸ் வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம்.
இங்க போய் இதுல போய் பார்த்தோம்னா கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஹேடஸ், கேட்ஸ் ஆஃப் ஹேடஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால அது வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆம்பிளிஃபைட் பைபிள் 17 வாட்டி, பழைய ஏற்பாடுல சுத்தமாக கிடையாது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பைபிளில் பார்க்கலாம். ஓகே, என்னதுன்னா ஹெல் சொல்ற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இங்கே வந்து காப்பி பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் இந்த பைபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படவே இல்லையா ஹெல் சொல்ற வார்த்தையே. ரோத்ரஹாம் சொல்றது தான் இருக்கிறதுலே பழைய பைபிள் அது. ஓகே, ரோத்ரஹாம் இது யங்ஸ் லெட்டரல் வந்து 1891 எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பைபிளா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ வர பைபிள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வார்த்தைகள் எடுத்துட்டு ஒன்லி டைக்லாக்ட் இருக்குல்ல, டைக்லாக்ட், கிரீக் டைக்லாக்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இல்லை. அது கூட இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், கிரீக் டைக்லாக்ட். பார்க்குறேன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். இதுல இவ்வளவுதான் லிமிட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கிரீக் டைக்லாக்ட். டைக்லாட் பைபிள். பிடிஎஃப் ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது எப்படி பார்க்கணும் தெரியல. இதா இருக்கு. ஸோ இதுலயே நம்ம பார்த்தோம்னா ஹெல் சொல்ற வார்த்தையே இல்லையா. ஓகே, ஒரிஜினல் கிரீக்கு இங்க வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எழுதப்பட்டிருக்கும், இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கும். கிரீக் வார்த்தை இங்கிலீஷ். ஸோ இதை வச்சுலாம் நம்ம வந்து படிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதில் சர்ச் பண்ணும்போது இதில் இல்லவே இல்லை சொல்கிறாங்க. இது ஆனால் பிடிஎஃப் கண்டிப்பாக இருக்கும், அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். நம்ம அதை வந்து சர்ச் பண்ணலாம். பிடிஎஃப் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எம்பசிஸ் டைக்லாட் 1864 எழுதப்பட்டது. ஓகே, ஸோ ஹெல் சொல்ற வார்த்தையை 5 வாட்டி 19 வாட்டி சொல்லப்பட்டிருக்கு. ஹெலனிஸ்டிக் ஷால், SHAL, ஷெல் சொல்ற வார்த்தையில வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஹெலனிஸ்டிக்கு 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 கெஹேனா டிரான்ஸ்லேட்டட் as ஹெல். கெஹேனா த கிரீக் வேர்ட் டிரான்ஸ்லேட்டட் ஹெல் சொல்லி பார்க்குறோம். ஆனால் அது பேர் வந்து கெஹேனா சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஹெலனிஸ்டிக். ஸோ 10 times word. So Hades occurs 11 times in Greek Testament. Is improperly translated in the common version of 10 times by the word hell. Improperly இந்த வார்த்தை வந்து ஓகே, இது வந்து அப்பெண்டிக்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து இது சொல்றாங்க. இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஹேடஸ் சொல்ற வார்த்தையை வந்து இம்ப்ராப்பரா ஹெல்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போய் ஒரிஜினல் கிரேக்க மொழி அந்த இதில் போய் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்குது. இந்த மாதிரி எப்படி வந்து ஹெல் சொல்ற வார்த்தை வந்து உள்ள வந்து சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, இப்போ இதோட இந்த டாபிக் முடியுது, இந்த பாயிண்ட்டை. இப்போ நம்ம ஐஸ்வர்யன் லாசரஸ் மட்டும் பார்க்கலாம், அதோட இன்ட்ரடக்ஷன் மட்டும். அதில் வந்து எப்படி நரகத்தை பற்றி பேசுகிறாங்களா, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினோட நான் வந்து முடிக்கிறேன். அதை நீங்கள் வந்து ஆராய்ச்சி நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்துட்டு எனக்கு வந்து நாளைக்கு நம்ம வந்து அந்த டிஸ்கஷனில் வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக லூக்கா 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் 19 இருந்து 31 வரைக்கும்.
யாராவது படிங்க. கேக்குதா? இல்ல. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஒரே ஒரு பாயிண்ட் சமையல் சிங்கராஜ், இதை நல்லா பாத்துக்கோங்கப்பா. கேள்வி உங்களுக்கு வந்து 2 கேள்வி, சாமுவேலுக்கு வந்து 2 கேள்வி, அந்த மாதிரி ஓகேவா? நீங்க நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் ப்ரொசீட் பண்ணுங்கப்பா சாமுவேல். அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கையினாலே அவன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசரும் அப்படியே தீமையை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் அவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் விளைவு உண்டாயிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களுக்கு வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோலிருந்து ஒருவன் அவரிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேவுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஓகே, சோ இதுல இருந்து என்ன புரியுது? இந்த கதை புரியுதா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஓமை, இது ஒரு பேரபிள். ஓகே, இதுல கிரைஸ்ட் என்ன சொல்ல வர்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருக்காரு, ஒரு லாசரஸ் இருக்காரு. ஐஸ்வர்யவான் சொல்றவர் வந்து மிக பணக்காரன் சொல்லி பாக்குறோம். லாசரஸ் சொல்றது ஏழை சொல்லி பாக்குறோம். வாசல் வந்து வில்ற துணிக்கையை வந்து சாப்பிடுற ஒரு ஆள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நாய்களை போல. ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் செத்து போயிடுறாங்க, மாற்றப்படுது. ஆபிரகாமோட மடியில யார் போயிடுறா? லாசர் போயிடுறாரு. ஐஸ்வர்யவான் என்ன பண்றாரு? இந்த அக்னி இருக்கிற இடத்துல வந்து வேதனைப்படுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, பயங்கரமான வேதனை உள்ள ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ இதான் இந்த இன்சிடென்ட். ஓகே, அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? முதல் கேள்வி யாருக்குன்னா சாமுவேலுக்கு இல்ல, சிங்கராஜ்க்கு. ஓகே, ஐஸ்வர்யவான் ஏதாவது தப்பு செஞ்சா சொல்லி போட்டிருக்கா? இல்ல, எங்கேயுமே போடல. அவன் ஐஸ்வர்யமா இருந்தான். ஆமா, ஐஸ்வர்யன் எல்லாருமே வந்து நரகத்துக்கு போயிடுவாங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்ப பணம் நம்ம கிட்ட வந்தாலே வந்து நம்ம நரகத்துக்கு போறதுக்கு ஸ்டெப் பண்றோமா? உள்ள என்ட்ரா வருமா? இல்ல, கிடையாது. ஒருவேளை நோயால அவதிப்படுறது கூட அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நோயாளியா? ஐஸ்வர்யன்பா, ஐஸ்வர்யவான் நல்லா சுகபோகமா என்ன பண்றாரு? ஃபைன் க்ளோத், லக்ஸரி லைஃப். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லக்ஸரி எவ்ரிடே, லிவ்ட் இன் லக்ஸரி எவ்ரிடே. ஃபைன் லினன் க்ளோத். பர்பிள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் யூஸ் பண்றது. ஓகே, பயங்கரமான ட்ரெஸ், ரிச் சொல்லி பாக்குறோம். அதே நேரத்துல பெகர்னது இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டான்னு சொல்லி போட்டிருக்கா, இல்லைன்னா அவன் நல்லா செஞ்சா போட்டிருக்கா?
அவன் என்னது ஏழை சொல்லி பார்க்குறோம். அவன் என்ன பண்றான்? ஐஸ்வர்யன் வாசல்ல வந்து வர சாப்பாடை வந்து என்ன பண்றான்? அவன் சாப்பிட்றவனா இருக்கா சொல்லி பார்க்குறோம். இதான் 2 பேரும். இவன் நல்லது செஞ்சாலும் போடல, அவன் கெட்ட செஞ்சாலும் போடல. இவன் நல்லது செஞ்சாலும் போடல, அவன் கெட்ட செஞ்சாலும் செஞ்சாலும் போடல. ஓகே, 2 பேருமே வந்து இதா இருக்கு. சரி, 2வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, எதுக்காக ஆபிரகாம் வந்து பிதாவே சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யன் கூப்பிடணும்? ஆபிரகாம எதுக்காக இந்த ஐஸ்வர்யன் பிதாவே சொல்லணும்? 24ஆம் வசனத்துல ஃபாதர் ஆபிரகாம். எதுக்காக ஆபிரகாம் வந்து இந்த ஐஸ்வர்யோட குமாரனே சொல்லி சொல்லணும்? ஆபிரகாமோட சந்ததியினர் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ இந்த ஐஸ்வர்யன் யாரு? ஐஸ்வர்யன் ஆபிரகாமுடைய பிள்ளை தான். ஆபிரகாமோட பிள்ளை தான். அதை யாரு ஐஸ்வர்யோட ஆபிரகாம் பிள்ளைனா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப லாசரஸ் வந்து யாரோட பிள்ளை? தேவனை நம்பிதான். தேவனை நம்பி இருக்கிறான். தேவனை நம்பி இருக்கிறான் சொல்லி போடவே இல்லையா? இப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னா, இவன் வாசல்ல இருக்கான், ஐஸ்வர்யா நம்பிதான் இருக்கான் அவன். அவர் பொது பொது ஆக்சுவலா லாசரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா நம்பிதான் இருக்கான். என்னதுன்னா அவன் சாப்பாடு போடுறத என்ன பண்றான்? துணிக்கி சாப்பிடுறான். கேக்கல சிங்கராஜ் வாய்ஸ். மத ஆளா? புரஜாதி மக்களா? இப்போ அந்த இதை பத்தி சொல்றீங்களா? அந்த கானானிய ஸ்திரீ வந்து சொல்றாங்கல்ல, நான் காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்கே வந்து நன்றி, வேற யாருக்கு வரல. இயேசு கிறிஸ்து எங்க சொல்றாரு? அது ஐ கேம் டு லாஸ்ட் ஷீப் ஆஃப் இஸ்ரேல் சொல்லி சொல்றாரு. எங்க போட்டிருக்கு? மத்தேயு 15:24. படிங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல வென்றான். அதுக்கு அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அப்ப நெக்ஸ்ட் அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரம் அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஓகே, அப்போ மேஜையில இருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? பார்க்கும்போது இந்த கானானிய ஸ்திரீ வந்து யாரு? புரஜாதி ஒரு ஜனம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா இங்க இஸ்ரேல் மக்களை பத்தி என்ன சொல்றாரு? காணாமல் போன இஸ்ரேல் மக்கள் தான் வந்த சொல்லி சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் சொல்றவங்க யாரு? அவங்க சொந்த ஜனம். அதனாலதான் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? பிதாவே, ஆபிரகாம் பார்த்து பிதாவே சொல்லி சொல்றாங்க. அந்த ஆபிரகாம் என்ன சொல்றாரு? குமாரனே சொல்லி சொல்றாரு சொல்லி பாக்குறோம். அந்த டிஃபரன்ஸ் பாக்குறோம். இந்த கான்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னதுன்னா, இந்த ஆளுக்கு வந்து 5 சகோதரர்கள் இருக்காங்களாம். 28வது வசனம் என்ன போட்டிருக்கு? 5 சகோதரர்கள் யாரு? அவங்க கண்டுபிடிங்க. யார் இந்த 5 சகோதரர்கள்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த டைம்ல எந்த கோத்திரம் வந்து இருந்தது? அப்போ யூத கோத்திரம். யூதா கோத்திரம். ஓகே, சோ இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரத்துல வந்தாரு? யூத கோத்திரத்துல வந்தாரு. மிச்ச 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு? ஏற்கனவே வந்து சிரியா அரசர் வந்து கொண்டு போயிட்டாரு. 722 வந்து இஸ்ரேல் வந்து ஆக்குபை பண்ணப்பட்டு அவங்க சமாரியர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால யூதர்கள், யூதா சொல்றதுனால தான் யூதர்கள் சொல்லி பேரே வந்துச்சு சொல்லி பாக்குறோம். ஓகே, பிகாஸ் ஆஃப் யூதா சொல்லி பாக்குறோம். சோ அப்போ யூத கோத்திரம் இருக்கு இயேசு கிறிஸ்து டைம்ல. அப்போ யூதாக்கு வந்து மொத்தம் எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க? கூட பிறந்தவங்க, அவங்க அம்மாக்கு
லேயாளோட பையன் தான் யார்? யூதா. யூதாக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள் இருந்தாங்க? லேயால் தான் படிங்க. ஃபர்ஸ்ட். இது 6 பசங்களா அங்கிள் லேயாளுக்கு? அது வசனம் எங்க? ஜெனசிஸ்ல இருக்கு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான். லேவி. சொல்லுங்க. இல்ல நான் கொஸ்டின் மேபி உங்களுக்கு இருக்கலாம்னு நினைக்கிறேன். சன்ஸ், லேயா சன்ஸ். ஓகே, இதான் வந்து 6 பசங்க லேயோட குமாரர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? 6 பசங்க. சோ பாத்தீங்கன்னா அதுல யூதா, ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், ஜெபுலன் சொல்ற 6 பேர். இதுல என்ன சொல்ற இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன படிக்கிறோம்னா, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்களே சொல்லி சொல்றாரு. ஐ ஹேவ் 5 பிரதர்ஸ். 6 சகோதரர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகே, லெட் தெம் வாண்ட் தெம், அவங்கள போய் இது பண்ணட்டும் சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். என்னதுன்னா, ஆபிரகாம் ஏன் குமாரனே சொல்லி சொல்றாரு? எதுக்காக ஆபிரகாமை இவர் அப்பா சொல்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க யார் சொல்லி பாத்தீங்கன்னா யூதா கோத்திரம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து டைரக்டா அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஓமையில வந்து எங்கேயுமே நிறுத்தவே இல்லை. ஓமையா சொல்லிட்டு இருக்காரு. யார் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா யூத மக்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் இவங்க இருக்காங்க, பரிசேயர்கள், டீச்சர்ஸ் ஆஃப் த லா இவங்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். இவங்க கிட்ட ஓமையா சொல்லிட்டு இருக்காரு. ஓமை. அதே நேரத்துல இங்க ஒரு ஓமை, அப்படியே இங்க ஒரு ஓமை, ரிச் மேன் லாசரஸ் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் யார் கேட்டுட்டு இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் கேட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, இங்க யார் குறிக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா யூதர்கள் குறிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து யாராவது போய் அவங்களுக்கு சொன்னா நல்லா இருக்குமே சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு மோசே இருக்காங்க சொல்லி சொல்றாங்க. மோசே த ப்ராஃபட். ஆபிரகாம் said they have மோசே த ப்ராஃபட், let them listen to him. அப்படி சொல்லும்போது மோசே சொல்லும்போது யார் வராங்க? யாருக்கு மோசே தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்டாங்க? யூதர்களுக்கு. கரெக்டா? அப்போ கன்ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இஸ்ரேல் சொல்லும்போது இஸ்ரேல் கிடையாது, ஒட்டுமொத்த இஸ்ரேல் கிடையாது, அதை ரிப்ரசென்ட் பண்ற யூத கோத்திரத்தை வந்து பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி போகிறோம். ஏன்னா யூத கோத்திரம் தான் கடைசியில இருந்தது, யூதா எருசலேம். அதனால யூதா எருசலேம் இயேசு கிறிஸ்து வந்து அவர் இது பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா, உலகம் எங்க போய் சாட்சி அறிவிங்க சொல்லும்போது கூட ஆக்ஸ் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? யூதோட கேபிட்டல் ஆகிய எருசலேம். ஓகே, என்ன சொல்றாரு? எருசலேம், யூதேயா, ஆல் ஆஃப் யூதேயா அண்ட் தென் சமாரியா. சமாரியா சொல்றதுதான் வந்து அந்த மத்த மிக்ஸ் ஆன சமாரியர்கள். அப்புறம் உலகம் எங்கும் சாட்சி அறிவிங்க பார்த்தீங்கன்னா யூதா எருசலேம் சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது மோசையோட ஆகமங்கள் இருக்குல்ல, அதை பார்த்து அவங்க படிச்சுக்கிட்டோம் சொல்லி சொல்றாங்க. லிசன் டு தெம் சொல்லி சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நோ ஃபாதர் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? யாராவது மரித்தோர்ல இருந்து போனா நல்லா இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அவ மரித்தோர்ல இருந்து யாராவது ஒருத்தர் போனாங்களா? சொன்னாங்களா? பாத்தீங்கன்னா மரித்தோர் இருந்து போனாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. ஈவன் அந்த வசனம் மட்டும் படிங்க, 30-31 மட்டும் தமிழ்ல. லூக்கா 16-30-31 படிங்கப்பா. அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரில் இருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவர்கள் மோசேவுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து எழுந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இயேசு கிறிஸ்துவோட ரிசரக்ஷனை அவங்க வந்து தெரிஞ்சிருந்தாலும், இவதான் மெசேஜ் சொல்லி தெரிஞ்சிருந்தோம் அவங்க மறுதளிச்சவங்க யாரு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்கதான். ஏன்னா போங்க அப்போஸ்தலர் மத்தேயு 28:1 படிக்கலாம். 1 படிக்க வேணாம். 1 வந்து இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுறாரு சொல்லி பாக்குறோம். அது மேரி மக்தலினா வந்து பாக்குறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11 படிங்க, 11-15 வரைக்கும் படிங்க யாராவது. மத்தேயு 28:11. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்து யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை வந்து சொல்றாங்க. யாரு? காவல் இருந்த அந்த
ரோமன் காட்ஸ். இவங்க யாருன்னா ரோமர் காட்ஸ், காவல் செய்வது. ரோமன்ஸ், காவல் சேவகர்கள். ஓகே, ரோமன்ஸ் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பிளாத்து கிட்ட சொல்லி உங்களோட காட்ஸ் என்ன பண்ணுங்க அங்க வைங்க, இல்லைன்னா இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்னு சொன்னாரு, நீங்க சீல் போடுங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த இந்த ரோமன் காட்ஸ், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பார்த்த இந்த ரோமன் காட்ஸ் என்ன பண்றாங்க, இவங்க சீஃப் பிரிஸ்ட் வந்து சொல்றாங்க, படிங்க அப்படியே. இவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை கனவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. ஓகேவா? போதும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தத டைரக்டா இந்த ரோமர்கள், மத்தவங்க சொல்லல, ரோமன் காட்ஸே என்ன பண்றாங்க, டைரக்டா இந்த பிரதான ஆசிரியர் சீஃப் பிரீஸ்ட் கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அநேக மூப்பர்கள் கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? சொல்லும் போது என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல உயிர்த்தெழுந்த கேள்விப்பட்டோம், இவர் தான் மெசியா சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் துணிகரமா, இருதயத்தின் துணிகரத்தினால என்ன பண்றாங்க, காசு கொடுத்து மறைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். இததான் இயேசு கிறிஸ்து முன்னாடி என்ன பண்றாரு, மரித்தோர்ல ஒருத்தர் என்சால என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க சொல்லி சொல்றாரு. அது திருப்பி படிங்க 31 மட்டும். லூக்கா 16:31. அவன் அவர்கள் மோசேக்கும் ஈஸ்வரனுக்கும் செயல்படுத்தாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவர் எடுத்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, லிட்டரலா அது நடந்தது. யாருன்னா அந்த சீஃப் பிரீஸ்ட் ஆசிரியர்கள். அப்போ இத நம்ம கான்டெக்ட் நம்ம பார்க்கும்போது இது முழுக்க அந்த டைம்ல இருந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் யூதர்கள், அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக இந்த ஓமையை சொன்னார் சொல்றதுதான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். எதுக்காக இந்த ஓமையை பேசணும், ஓகே, எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஓமையை வந்து சொல்லணும் சொல்றதா நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு கொடுக்க போற இது என்னதுன்னா, சாமுவேலா இருக்கட்டும், உங்களுக்கு சிங்கராஜா இருக்கட்டும், இங்க எதுக்காக வந்து இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்றதை நீங்க வந்து நான் யோசிச்சு வைங்க, ஆராய்ச்சி வைங்க. நம்ம நாளைக்கு வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். நம்ம வேதாகமத்துல இருந்து நம்ம வந்து பைபிள் விஷயத்துல இருந்து நம்ம பார்க்கலாம், வசனம் மூலமா பார்க்கலாம். புரியுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நரகம்ன்ற ஒரு பிளேஸே இல்லையா பைபிள்ல? இல்லையேப்பா, பைபிள்ல எங்க போட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை சொன்னீங்க, அதுல இருக்க சொல்லிட்டு. அது நம்ம வந்து என்னது அக்கினி கடல் சொல்லி போட்டிருக்கு, அது கூட பார்க்கலாம். ரெவல்யூஷன் 20 ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும்னா அங்க யாரை போடுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20க்கு முன்னாடி 19 பார்க்கலாம், யார் யாரெல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. 19 கடைசியில வாங்க, 19 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியின் கூட பிடிக்கப்பட்டான். இவரும் சங்கமும் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். யாரு இவர்கள் 2 பேரும்? என்ன பண்ணப்பட்டாங்க? யாருன்னா மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் யாரு சொல்லி பார்த்தோம்னா, அது வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அந்த கலசத்துல 6ஆம் கலசத்துல வந்து வர ஆட்கள் சொல்லி பார்க்கிறோம். அதுல போய் பாருங்க, 12, 13, 14 அது மட்டும் படிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதி மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதி தண்ணீர் வற்றி போயிற்று. இந்த தீர்க்கதரிசன அர்த்தத்தெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் இன்னொன்னு சாத்தான் பத்தி போட்டிருக்கோம். இதை பத்தி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிற இடம் இதுதான், படிங்க. அப்பொழுது வலு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன்.
அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் சொல்றாங்க. இந்த 3 பேர் யார் யாரு? கள்ள தீர்க்கதரிசி, மிருகம், அப்புறம் சர்ப்பம். சர்ப்பம், பழைய பாபைக்கே வலு சர்ப்பம் சொல்லும்போது யாரு? சாத்தான் சொல்லி பார்க்கிறோம். 3 பேர். இவங்க என்ன பண்றாங்களா? அந்த யுத்தத்துக்கு வந்து ராஜாக்களை வந்து தயார்படுத்துறாங்களா. அந்த யுத்தம் என்ன யுத்தம்? 16 வசனத்துல இருக்கு பாருங்க, அர்மகதன் யுத்தம். ஓகே, மெகிடோ சொல்ற பள்ளத்தாக்குல சேர்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா 19 வந்துடலாம். வெளிப்படுத்தல் 19ல இந்த யுத்தம் நடக்கும்போது என்ன ஆச்சு? அந்த மிருகமும் களத்திற்கதரிசியும் அக்னி கடல்ல தள்ளிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கரெக்டா? தூக்கிப்படாச்சு ஃபர்ஸ்ட். அடுத்தபடி என்னதுன்னா சாத்தான் 20ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்? படிங்க 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் பாதிக்கப்படுவார்கள். ஓகே, அந்த மிருகவும் கலந்து இருக்கிற அந்த அக்னி கடலே போட்டாங்க. அவங்க சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். சரிப்பா, இப்போ எனக்கு டிஃபைன் பண்ணுங்க, அக்னி கடல்னா என்னது? மரணமும் பாதாளம்னா என்ன அர்த்தம்? அதையும் தூக்கி அக்னி கடல்ல போடுறாங்களா? மரணமே போட்டுறாங்க. அப்போ அப்ப அக்னி டெத்தே கடல்ல தூக்கி என்னதுன்னா போட்டாங்க. டெத்தியை தூக்கி போட்டாங்க, கிரேவை தூக்கி போட்டாங்க. இனிமே மரணமும் இல்லை, அழுகையும் இல்லை சொல்றதுதான் அடுத்த அதிகாரத்துல வர்றது. ஓகேவா? மரணத்தையும் பாதாளத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அக்னி கடல்ல போட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னது சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து ஒரு செல்போன் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்கு, அதை தூக்கி நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? அழிஞ்சிரும். சிங்கராஜ், நீங்க பேசுறது கேட்கல சிங்கராஜ். நீங்க பைக் அழிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஓகே, சோ அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 2ஆம் மரணமா. அக்னி கடலுக்கு வந்து அர்த்தமே என்னதுன்னா நரகம் சொல்லி போடல. அக்னி கடலுக்கு அர்த்தமே என்னதுன்னா 2ஆம் மரணம் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம யாரோட பேர்ல எல்லையோ ஜீவ புத்தகத்துல அவங்களும் என்ன பண்றாங்க? இந்த லேக் ஆஃப் ஃபயர்ல போட்டுறாங்க, தூக்கி போட்டுறாங்க, எரிஞ்சு சாம்பலா வருது. அது என்ன? அக்னி அது கடல் எப்படி சொல்றது இருக்கும்? அக்னி கடல்லாம் இப்ப வந்து நம்ம ரிவர், இப்போ ஓஷன் இருக்கும் அந்த மாதிரியா? லிட்டரலா அப்படி இருக்காது. ஏன்னா வந்து டெத் ஹேடஸ் வந்து எப்படி போட முடியும் அக்னி கடல்ல? டெத் எப்படி போடுவீங்க நீங்க? ஒரு பர்சனா டெத் ஈவெண்ட், ஒரு நிகழ்வு, ஒரு டைம் வரும்போது செத்து போயிடுவீங்க. ஓகே, ஒரு இடம் என்னதுன்னா புதைக்கிற இடம், அதையும் தூக்கி அக்னி கடல்ல போடுறாங்களா? ஓகே, அப்படின்னா என்னது? அந்த மாதிரி காரியங்களே இருக்க போறது கிடையாது. டெத்தே இருக்க போறது கிடையாது. சாத்தான் இருக்க போறது கிடையாது. அந்த கள்ளத்திற்கு திசை இருக்க போறது கிடையாது. அந்த மிருகம், பொல்லாத மிருகம் இருக்க போறது கிடையாது. ஓகேவா? அப்ப அந்த மிருகம்னா என்னது? கள்ளத்திற்கு திசைனா என்னது? சாத்தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லாருக்குமே. அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியணும். இப்ப நம்ம ஹேடஸ்ட் டெத்தை பத்தி பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஓகேவா? அப்போ யாரெல்லாம் அதே நேரத்துல பொல்லாத மக்கள், ஈவில் டுவர்ஸ், விக்கெடு, நீதி உள்ள தேசத்துல துன்மார்க்கம் செய்யற மக்கள் என்ன பண்றது போறது இல்லையா? இருக்க போறது கிடையாது. அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு? நிச்சயமா அழிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஒரு அழிவை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த 2ஆம் மரணம் சொல்றது, சாரி, இந்த அக்னி கடல் சொல்லி குறிக்கிது சொல்லி பாக்குறோம். அதனாலதான் இதை பேர் என்ன சொல்றாங்கன்னா 2ஆம் மரணம் சொல்லி சொல்றாங்க. 2ஆம் மரணத்துல என்ன? சீசேஷன் ஆஃப் லைஃப். அதுக்கப்புறம் அவங்க வந்து பூமியில வாழ்றதுக்கான அறிகுறியே கிடையாது, இருக்கிறதுக்கான அறிகுறியே கிடையாது. ஓகேவா? அவங்க பூமியின் கீழே வந்து பங்கே கிடையாது சொல்லி பாக்குறோம். மரணம்னா என்னது? பங்கே கிடையாது. அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம இதோட எக்ஸ்டென்ஷன் நாளைக்கு கண்டிப்பா பண்ணலாம். எங்கன்னா அப்ப பிரசங்கி, அவங்கள காட் அழிச்சிருவாரு அங்கிள். அவள்தான் அழிச்சு அதோட முடிஞ்சது அவங்க லைஃப். ஆமா, அழிச்சு அதோட லைஃப் அவங்க முடியுது, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க.
செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ ம். அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஓகே, செத்து போயிட்டேன்னா உனக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் என்னதுன்னா 6ஆம் வசனம் கூட பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க அப்படி. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை. என்றென்றைக்கும் பங்கில்லை. அப்படியே 4ஆம் வசனம் படிங்க. இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. நீ சிங்கமா இருந்தாலும் சரி, நீ பெரிய அப்பா டக்கர் பயங்கரமான பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்னது உயிரோடு இருந்தானா, நீ செத்து போயிட்டனா ஒன்றும் வேல்யூவே கிடையாது. ஆனா உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் வந்து வேல்யூ. பாத்தீங்கன்னா ஒரு சிங்கமா இருந்தாலும் சரி, அது செத்து போயிடுச்சுன்னா வேல்யூ கிடையாது. ஆனா உயிரோடு இருக்க நாய் என்னது வாசி, இட்ஸ் வேல்யூ. அப்போ மரணம் சொல்றது என்னது முற்றிலுமா சூரியன் கீழே என்ன பண்ணுது பங்கே இல்லாதபடிக்கு பண்ணிட்டு சொல்லி பாக்குறோம். சோ அவங்க என்ன பண்றாங்க, நிச்சயமா அழிக்கப்பட்டு அவங்க மெமரிஸ் எல்லாமே என்ன பண்ணுது நீக்கப்படுது சொல்லி பாக்குறோம். நிரந்தர அழிவை பத்தி பேசிட்டு இருக்கு சொல்லி பாக்குறோம். அதான் 2ஆம் மரணம், அதான் அக்னி கடல், எரிச்சி காலி, கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம 10வது கிளாஸ்ல பார்ப்போம். ஆக்சுவலா 10 இல்ல 9வது கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா, இந்த அக்னி கடல் பத்தி. ஆனா சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டீட்டெயில்டா நம்ம அதுல பார்ப்போம் இன்னும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஐஸ்வர்யா லாசரஸ் வந்து நீங்க வந்து நீங்கள படிங்க, ஆராய்ந்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்குள்ள டீட்டெயில்குள்ள போகலாம். ஓகேவா, இப்போ வெறும் நம்ம ஓவர்வியூ மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, சரிப்பா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சரிப்பா, ஓகே. இறுதி ஜெபம் யாராவது பண்றீங்களா? யார் பண்றீங்க? சாம். ஓகே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். நாளில கூட ஆண்டவரே சில காரியங்களை பற்றி ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டினீரே, நன்றி. ஆண்டவரே, அந்த புரியாத காரியங்களை நீர் தாமே ஆண்டவரே புரிய வைக்க வேண்டும் சொல்லிக்கிற ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அற்புத கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அவரே கற்றுக் கொடுத்த போதவரையும் நீர் தாமே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவர் செய்கிற ஊழியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க, வாய்க்க பண்ணுங்க. அநேகருக்கு ஆண்டவரே ஒரு பிரயோஜனமாய் ஆண்டவர் இருக்க கிருபை பாராட்டுங்க. ஆண்டவர் கரம் அவரோடு இருந்து பலப்படுத்தட்டும். அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. ஆண்டவரே, கற்றுக்கொண்ட எங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சில காரியங்கள் புரியாமல் இருந்தாலும் ஆண்டவரே நீர் தாமே உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் தாங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் அற்புத கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆக்சுவலா கண்டிப்பா அது புரியறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். நிறைய தடவை நீங்க கேட்டு பழகுனது. ஆனா வந்து சத்தியம் வந்து என்ன பண்ணும்னா சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்தும். ஸோ அதனால நீங்க இதை படிச்சதை வந்து ஒன்னொன்னுத்தையும் நீங்க ஆராய்ந்து நீங்களே பாருங்க. நிறைய பட்டணத்துக்காரங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்களே பண்ணுங்க. ஓகே, இது உண்மையா, இது இப்படிதான் எழுதிருக்கா, வேதாமத்தில் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கேன். நான் வந்து வெறும் டைரக்ஷன் தான் காமிக்க முடியும். இதான் வழிப்பா சொல்லி காமிக்க முடியும். இதான் குறுகலான வழி. கேட்டுக்கு போறவர்கள் பெரிய பாதையில போவாங்க. ஆனா இடுக்கமான பாதை தான் வந்து ஜீவனுக்கு போற பாதை சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஓகேவா, அது கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிப்பாங்க சொல்லி பாக்குறோம். அந்த வழியை தான் காமிக்க முடியும். நீங்க தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை ஆராய்ந்து பார்த்து உண்மையா இல்லையா சொல்லி செக் பண்ணிட்டு அது உண்மையா இருந்தா பற்றி கொள்ளுங்க, உண்மை இல்லைன்னா அதை விட்டு விலகுங்க. அவ்வளவுதான். சரியா? ஓகேப்பா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ. ஓகேப்பா.